அரசியல் கலைஞரை விட எனக்கு ரொம்ப பிடிச்சது சினிமா கலைஞர். என்ன பேசிக்காக நானும் எழுதுகிற ஆள், அவர்கிட்ட இருந்தால் எழுத்தெல்லாம் படிச்சுக்கிட்டு வந்த ஆள். அதனால் ஆரம்பத்திலேருந்தே அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். கலைஞருக்கு இந்த பேர் கலைஞர்னு சொல்லி பேர் வர்றதுக்கு அது கூட சுவாரஸ்யமாக இருந்தது. என்னென்னா நடிகர் எம்ஆர் ராதா அவர்களுக்கும் அண்ணா அவர்களுக்கும் நல்ல ஒரு பழக்கம், நல்ல ஒரு நட்பு, நல்ல புரிதல் அதோடு இருந்திருக்காங்க. ஏதோ ஒரு விஷயத்தில் திடீர்னு ராதா அவர்களுக்கு அண்ணா அவர்கள்கிட்ட ஏதோ கோபம் வரும்போது, அப்போ இவர் ஒரு ஊரில் நாடகம் நடக்குதுன்னா பக்கத்துலேயே ஒரு 30 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டரில் ராதான நாடகம், அண்ணா அவர்கள் எழுது நாடகம் அது ஒன்று நடந்துகிட்ருக்கும். அப்போ போஸ்ட் போட்டிருக்காங்க, இவர் பார்த்துருக்கார் எம்ஆர் ராதா அவர்கள், அறிஞர் அண்ணாவின் அப்படின்னு சொல்லி போட்டு பெரிய போஸ்ட் எல்லா பக்கம் ஒட்டியிருந்தாங்க. இவருக்கு அவர் மேலே இருக்கிற கோபம், இவர் நாடகத்துக்கு யார், நம்ம கலைஞர் தான் கதை வசனம் அந்த நாடகத்துக்கு. உடனே இவர் என்ன பண்ணிட்டார், அண்ணாவின் அப்படின்னு சொல்லி போட்டோடனே இவர் இவரும் அறிஞர் மு கருணாநிதி அவர்களின் தூக்கி அப்படின்னு சொல்லி போஸ்ட் அடிச்சிட்டார். இது அண்ணா வரைக்கும் போயிடுச்சு. அவர் ஒன்றுமே கண்டுக்கல. கலைஞர் பதறி போய், என்னங்க இப்படி பண்ணி வச்சிட்டீங்க? இல்லை அது அந்த ஆள் அண்ணா அறிஞர்னு சொல்லி போட்டு வச்சுருக்காரு, அதனால தான் நான் உனக்கு போட்டேன். அவர் மட்டும்தாங்க அறிஞர், நான்லாம் அறிஞர், அதனால் அவருக்கு போடலாங்க அப்படின்னா எம்ஆர் வழக்கமான பாணியில் கேட்டேன். அப்போ நீ என்ன முட்டாளா? அந்த ஆள் மட்டும்தான் அறிஞர்னா நீ எல்லாம் முட்டாளா? நீ தானே கதை வசனம் எழுதிக்க, நானும் ஓகே பண்ணிக்கனால. இல்லைங்க, அவர் அறிஞர், நான் எல்லாம் சாதாரண ஒரு கலைஞர், அவ்வளோதான் அப்படின்னாரு. அப்போ அந்த டைட்டிலே உனக்கு கொடுக்குறேன், கலைஞர் மு கருணாநிதின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அந்த இது கடைசி வரைக்கும் அவர் ஸ்டாண்டாச்சு. என்னென்னா அவர் அண்ணா அவர்கள் மேலே எந்த அளவுக்கு அவருக்கு ஒரு மரியாதைகள் இருந்திருக்கு அப்படிங்கிறத அதை சொன்னோன்னே பதறி போய் சொல்லி அதை உடனடியாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காரு. ஸோ அதே மாதிரி அவருடைய சில தைரியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லோரும் மாமூலாக சொல்கிற மாதிரி இந்த பேர் மாத்திரக்காக தண்டவாளத்தில் படுத்தது அது இதுன்னு இந்த மாதிரிலாம் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஆரம்ப காலத்துலேருந்தே ஒரு சினிமாவுக்கு வர்ற காலத்துலேருந்தே அவருடைய துணிச்சலுங்கிறது எல்லாத்துக்கும் வரவே வராது. இதே மாதிரி மீட்டிங்கில் முதல்ல நான் பேசும்போது அப்பவும் இதே மாதிரி தான் நடந்தது. என்னென்னா அமெரிக்காவிலேருந்து நான் பேசுகிறேன். அப்போ நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிர்ப்பாக நான் பேசிகிட்டு இருக்கேன். அப்போ கலைஞர்னு பேசணும்னு கூட்டத்தில் ஒரு 2-3 பேர் இருந்துச்சுட்டான். பேர் சொல்லு, இன்னும் கலைஞர்னு சொல்லிட்டு இருக்கேன். உட்காரியா அப்படின்னு ஒரு சின்ன பையன், அவன் பேர் சொல்லுங்கிறான். டேய் உட்கார்றியா இல்லையாடா அப்படின்னு எனக்கு கோபம் வந்துருச்சு. அவர் வயசு என்ன, என் வயசு என்னடா பேர் சொல்ல நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் சொன்னேன், எம்ஜிஆர் அமெரிக்காவிலேருந்து வருவார், இப்படி நான் பேர் சொன்னேன்னே, ஏன்டா உன் வயசு என்ன அவர் வயசு என்ன, எப்படி நீ அவரை பேர் சொல்லி கூப்பிடலான்னு கண்டிப்பாக என்னை கேட்பார், அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு. அதனால் அவர் பேர் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னேன். அதே மாதிரி எம்ஜிஆர் வந்ததுக்கப்புறம் அவர் இந்த பேப்பரில் வந்தது இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் என்னை கூப்பிட்டு அவருடைய எழுத்துக்கும் அவருடைய புலமைக்கும் நீ தகுந்த மரியாதை கொடுத்துருக்க, எனக்கு ரொம்ப பிடிச்சது. நாங்கள் வெவ்வேறு துருவங்களாக நிற்கிறோங்கிறது வேறு, ஆனால் அவருடைய அந்த புலமை அப்படிங்கிறது எனக்கு எந்த அளவுக்கு, ஆனால் நீ அவருக்கு கொடுத்த மரியாதைங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு. அது மாதிரி ஏதோ கால சூழ்நிலையில் ஒரு 2 பேரும் எதிரும் புதிருமா இருந்தாங்களே ஒழிய, ஆனால் கடைசி வரைக்கும் அவங்களுக்குள்ளே அந்த மரியாதைகள் இருந்துகிட்டு இருந்தது. அதனால தான் கலைஞர், நான் என்ன படம் பண்ணாலும் கலைஞர் அவர்கிட்ட போய் அந்த ப்ரிவியூ ஷோ அவர் பார்க்குறதுக்காக பிரத்யேக காட்சி போடுவேன். இது நம்மளால் இன்னும் எது நிறைய படம் நான் எடுத்த படங்கள்லாம் போட்டு காப்பேன். உடனே அவர் பார்த்துட்டு படத்தை பற்றி என்ன அபிப்பிராயம் என்னங்கிறது ரொம்ப நேரம் எங்கூட உட்காந்து பேசுவார். ஸோ அவர் அந்த அளவுக்கு என்னுடைய படங்கள்லாம் ஈடுபாடு. அதே மாதிரி அவர் கையால் நான் அவார்டு வாங்கினேன்.
இது எல்லாத்த விட எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு சமாச்சாரம் என்ன அப்படின்னா, என் ஊரில் என் சொந்தக்காரங்க நண்பர்கள் இவங்க மட்டும்தான் பாக்கி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. கலைஞர் என்ன பாக்கி அப்படின்னு தான் கூப்பிடுவார். அது எனக்கு உண்மையிலேயே இவ்வளவு பாசப்பிணைப்போடு என்ன கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.